ஹாய்ங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு நேத்திக்கான வீடியோ தாங்க எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ப்ளீஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க. என்னோடய வீடியோ வந்துட்டு வெறும் 50 பேர் தாங்க பார்க்குறீங்க. எனக்கு அவ்வளோவா வீடியோ எடுக்கவும் தெரியாது, எடிட் பண்ணவும் தெரியாதுங்க. ப்ளீஸுங்க சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேங்க. என்னோடய வீடியோவை 50 பேர் பார்க்குறீங்க. அந்த 50 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ப்ளீஸுங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ எங்கே ரெடி ஆகிட்டு இருக்குனாக்கா, தம்பிக்கு வந்துட்டு கண்கட்டி மாரி வந்திருக்குங்க. கண் ஃபுல்லாகவே ரொம்ப ரெட்டாக இருக்குது. நானும் வீட்டில் ஹோம் மெடிசன் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் நல்லா ஆகலை. சரி ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டு போகலான்ட்டு தாங்க ரெடி ஆகிட்டு இருக்கேன். நம்ம எப்போ வெளியில் கிளம்புனாலும் தண்ணி பாட்டில், பால் பாட்டிலு, ட்ரெஸ்ஸு, பேம்பர்ஸு குழந்தைங்களுக்கு எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு தாங்க கிளம்புவோம். நான் வந்துட்டு தனியாக எங்கேயுமே போனதில்லைங்க. எங்கள் வீட்டுக்காரர் தான் கூட்டிகிட்டு போகிற பசங்களுக்கு உடம்பு சரியில்லைனாக்கா. நேற்று வந்து வர முடியாத நிலமைங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப லாங்காக வேலைக்கு போயிருந்தாரு. சரி வர முடியாதுன்ட்டு என்னையே கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. சரி ஒன்றும் தெரியாதுன்ட்டு நம்ம வீட்டிலே இருந்தோம்னாக்கா வேறு எப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு நேற்று தைரியமாக நான் மட்டும் கிளம்பி போயிட்டேங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோவா வெளியில் இங்கே வந்துட்டு போக தெரியாது. எங்கள் ஊரில் இருந்தால் எங்கே வேணாலும் சுற்றிடுவேன். இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் எங்கேயுமே போனதில்லை அவ்வளோவா. ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டுங்க. நான் ஒரு விஷயத்த வெளியில் தனியாக போனால் குழந்தைய தூக்கிட்டு ஒரு விஷயத்த மனசில் நினைப்பேங்க. நான் என்னன்னாக்கா குழந்தைய ஒரு 10 நிமிஷம் யாராவது தூக்க மாட்டாங்களான்ட்டு. ஏன்னா கை வந்துட்டு பயங்கரமாக வலிங்க. ஏன்னா ஒரு வாட்டி வந்துட்டு நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போதே வீழ்ந்துட்டு கீழே விழுந்துட்டு எலும்பு வந்துட்டு பேச்சர் ஆகிடுச்சு. அதனால் வெயிட் அதிகமாக தூக்க முடியதில்லை. தம்பி தூக்கினாலுமே என்னால் முடியதில்லை. கை பயங்கரமாக வலிக்கும். இருந்தாலுமே நேத்தியோட சுச்சுவேஷன் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு வந்தே ஆகணும். அதனால தாங்க கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். நேற்று வந்துட்டு ஹாஸ்பிட்டல் உள்ள போய் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு பாப்பா வந்துட்டு தம்பி தூக்குச்சு. அது வந்துட்டு அங்கே டாக்டர் போய் பார்க்குறதுமே குழந்தைய கொடுக்கல. உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூக்கி வச்சுருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் அந்த பாப்பா தான் நேற்று ஃபுல்லாகவே குழந்தைய பார்த்துச்சு ஹாஸ்பிட்டல் விட்டு வர வரைக்கும். எப்படியே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு 3 மணி நேரமாவது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருந்தேன். அந்த 3 மணி நேரமும் அந்த பாப்பா தான் தம்பியை பார்த்துக்குச்சு. ஒரு வழியாக டாக்டர் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. போகும்போது பஸ்ஸில் தான், வரும்போதும் பஸ்ஸில் தான். எனக்கு வந்துட்டு பஸ்ஸில் போக ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நான் தனியாக இங்கே யாருமே அனுப்ப மாட்டாங்க. எப்போவுமே என் வீட்டுக்காரர் தான் வண்டியில் கூட்டிகிட்டு போய் வந்துடுவாங்க எங்கே இருந்தாலுமே. வீட்டுக்கு வந்தாச்சுங்க. தம்பி வந்துட்டு எங்கள் மாமியார்கிட்ட கொடுத்துட்டு தான் வந்தேன். மிதுக்குட்டி வந்துட்டு வீட்டில் தாங்க விட்டுட்டு போனோம். சரி வந்ததுமே 2 பேருக்குமே குளிக்க வச்சுட்டு ரெடி பண்ணி விட்டுட்டேன். காலையில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் சாப்பாடு தாங்க வச்சேன். காலையில் நேரமாக கிளம்பி போன மாதிரி இருந்துச்சு ஹாஸ்பிட்டலுக்கு. அதனால் நேரமாக கிளம்பி போனேங்க. எந்த வேலையுமே செய்யலை. எல்லா வேலையும் அப்படியே விட்டுட்டு தாங்க போனேன். அவங்க 2 பேருமே ரெடி பண்ணி விட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்டு தாங்க ரெடி ஆகிட்டு இருந்தோம். காலையில் செஞ்சு சாப்பாடு வச்சு அது வந்துட்டு எண்ணெய் உப்பு போட்டு தாங்க சாப்பிட்டோம். அதுக்கு சைடிஷாக வந்துட்டு ஆம்லேட் தாங்க போட்டோம். எண்ணெய்னா வீட்டில் ஆட்டின எண்ணெய் தாங்க ஊற்றி சாப்பிடணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வீட்டில் நான் குழம்பு வைக்கலனாக்கா எப்போயுமே எண்ணெய் உப்பு தாங்க சாப்பிடுவேன். பட் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போ நான் ஆம்லேட் ஊற்றினாலும் ஆம்லேட் தாங்க ரொம்பவே சொதி போகிறேன். ரவுண்ட் ஷேப்பில் வரணும்னு நானும் எதிர்பார்க்க ரவுண்ட் ஷேப்பில் வராதுங்க. எனக்கு மட்டும் ஏன் தெரியல. அப்படி ஆம்லேட் வந்துட்டு மொட்டு அடித்து ஊற்றி வரமிளகாத்தூள் கொஞ்சமாக மேலே தூவி கொஞ்சம் உப்பு தூவி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா ஆம்லேட் ரெடிங்க. வெங்காயம்லாம் நான் கட் பண்ணி போடல. மிதுக்குட்டி வந்துட்டு ஒவ்வொரு நாள் சாப்பிடுவேன், ஒவ்வொரு நாள் சாப்பிட மாட்டா. இப்படி செஞ்சால் அவனுக்கு பிடிக்கும். அதனால் செஞ்சு கொடுத்துட்டுங்க. வரும்போது ஒரு சின்ன பிரச்சனைங்க. எனக்கு வந்துட்டு இந்த பக்கம் எந்த பஸ்ஸுமே அவ்வளோவா தெரியாது. அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட கேட்டேன் இந்த பஸ் போகுமான்ட்டு. அவங்களும் போகணுன்னாங்க. அதை நம்பி ஏறி உட்காந்துட்டேங்க. கண்டக்டரும் கேட்டேன். பட் அவர் கேட்டுச்சே இல்லை தெரியல. அவரும் போகுமான்ட்டு தலையாட்டினார். சரின்ட்டு வந்தேங்க. அது வந்துட்டு வேறு ஊருக்கு போகிறதுக்கு போச்சு. அங்கே வந்துட்டு அவர்கிட்ட ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இறங்கி குழந்தை தூக்கிட்டு வந்து மறுபடியும் ஒருத்தர்கிட்ட கேட்டு மறுபடியும் ஏறி தாங்க வந்தேன் நேற்று வீட்டுக்கு. அவ்வளோ பிரச்சனை ஆச்சு. வீட்டில் சொன்னால் திட்டுவாங்கன்ட்டு நானும் எதுவும் சொல்லவே இல்லை. நான் எனக்கு எதுவும் தெரியாத மாதிரியே இருந்துக்கிட்டேன்.
இது ஒரு விஷயத்தில் நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னாக்கா, யாராவது தெரியாதவங்க கேட்டாக்கா, தயவு செஞ்சு அது போகுமா இல்லையான்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லைனாக்கா தெரியாமல் ஒரு விஷயத்த சொன்னீங்கனாக்கா, அது ரொம்ப கஷ்டமாகவும் தனியாக இருந்தால் கூட கேட்டு வந்துடலாம். ஆனால் குழந்தையோடு இருக்கிறவங்கக்கிட்ட அப்படி யாரும் சொல்லாதீங்க. அது ரொம்ப தப்பு. ஏன்னா வெயில் வந்துட்டு குழந்தைங்கள தூக்கிட்டு அங்கங்கே அலையிறது ரொம்பவே கஷ்டம். அது உங்களுக்கு புரியாது சொன்னால். அவங்கவுங்க இடத்துல இருந்து யோசித்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதோட வலி என்னன்னு உங்களுக்கு புரியும். ஆம்லேட் போட்டுட்டு 2 பேருக்குமே சாப்பாடு தாங்க ஊட்டிகிட்டு இருந்தேன். என் பெரிய பையன் கூட சமாளிச்சிக்கலாம். என்னோடய சின்ன பையனை சமாளிக்கவே என்னால் முடியறதில்ல. ஏன்னா உட்காந்து சாப்பிட மாட்டான், நின்றுக்கிட்டும் சாப்பிட மாட்டான். சாப்பிடும்போது ஒரு போராட்டமே நடக்குங்க வீட்டில். 2 பேருக்கு ஊட்டி விட்டு நானும் கையோட சாப்பிட்டுட்டேங்க அப்படியே. அதுக்கப்புறம் வந்துட்டு குட்டி தம்பிக்கு மருந்து ஊற்றணுங்க. அந்த மருந்து ஊற்றும்போது ஒரு போராட்டம் பண்ணேன் பாருங்கள். அவங்க அப்பா ஊற்றுனாக்கா அவன் பாட்டுன்னு அசாமல் குடிச்சிக்குவான். நான் மருந்து ஊற்றும்போது மட்டும் குடிக்கவே மாட்டான். என்னென்னமோ பண்ணி மருந்து ஊற்றிட்டோம். ஏன்னா மருந்து ஊற்றினா கண்ணு கொஞ்சமாவது வீக்கம் கம்மியாகும்ன்ட்டு. அது பார்த்திங்கனாக்கா வீக்கம் அதிகம்தாங்க ஆச்சு, கம்மியாகவே ஆகலை. ஒரு வேளையாக மருந்து ஊற்றி முடிச்சிட்டேங்க குழந்தைக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு தொட்டில் தாங்க போட்டு தூங்க வைக்கலான்ட்டு போனேன். தம்பி வந்துட்டு தொட்டிலில் போட்டால் அவனே பாட்டுப்படி அவனே தூங்கிக்குவாங்க. வேறு நம்ம தொட்டில் மட்டும் ஆட்டினா போதும். ஏன்னா எனக்கு பாட தெரியாது. அதனால் மித்த குட்டி டிவி பார்த்துட்டு இருந்தால் குட்டி தம்பி வந்துட்டு நானும் தூங்க வச்சுட்டேன். ஒரு வழியாக தூங்க வச்சுட்டு நேற்று துணி துவைச்சி போட்டது அப்படியே இருந்துச்சு, மடிக்கவே இல்லை. ஸோ அதுதான் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு துணியாக அவங்கவுங்க துணியை தனித்தனியாக மடித்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த துணி மடிக்கிறது டெய்லி மடித்து வச்சுட்டாக்கா நம்மளுக்கு அவ்வளோ வேலையாக தெரியாது. 2-3 நாள் துணி மடிக்கலைனாவே துணி அதிகமாக சேர்ந்துடுது. மடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போன பேக்கில் காசெல்லாம் இருந்துச்சு, எடுத்துகிட்டு போனது ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அதையும் எடுத்து வச்சுட்டேன். இது ஒரே நாள் 1000 ரூபாய் சரியாயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுமே. ஏன்னா இப்போ காசு இருந்தால் தான் எல்லாமே சரியாகுதுன்னு நினைக்கிறேன். காசு இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது நம்மளால். மடித்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பெட்டெல்லாம் அப்படியே தாங்க விட்டு போயிருந்தேன். காலையிலே பார்த்தீங்கன்னாக்கா வீடே ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. வந்து பார்க்கல எனக்கெல்லாம் பயங்கர டென்ஷன். எனக்கு அப்படி இருந்தாலுமே பிடிக்காது. காலையில் 8-9 மணிக்குள்ளவே எல்லா வேலையுமே முடிச்சிடுவேன் முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறம் வெறும் தம்பி பார்த்துக்கிற வேலை தான். ஒரு சில நேரத்தில் தம்பி அழுவாமல் இருந்தானா செஞ்சுக்குவேன், அழுதுகிட்டே இருந்தானாக்கா லேட்டாக செஞ்சுக்குவேன். பெட்டும் ரெடி பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வேலை முடிச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்குற வேலை தான் இருக்குது. இதில் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறவங்கக்கிட்ட என்னன்னாக்கா எந்த ஒரு விஷயமே எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்காதுங்க. உங்கள்கிட்ட பர்சனலுன்ட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்மக்கிட்ட கேட்டுட்டு மற்றவங்க முன்னாடி போய் அவங்க கேவலமாக பேசுவாங்க நம்மளை பற்றி. உங்களுக்குன்ட்டு பர்சனல் விஷயம் தயவு செஞ்சு எல்லாருமே வச்சுக்கோங்க. எல்லோரும் நல்லவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் எல்லாருமே சொல்லிக்காதுங்க. அது ரொம்ப தவறு. ஏன்னா நானும் அதுமாரி மிஸ்டேக் பண்ணி தான் ரொம்பவே எனக்கு பின்னாடி கேவலமாக தான் பேசினாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்டதுமே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதனால தான் இப்போ வந்துட்டு என்ன செஞ்சாலுமே, என்ன வாங்கினாலும், என்ன விட்டாலும் நம்ம வீட்டு விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலுமே யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாமல் இருங்க. அப்போ தான் நம்ம லைஃபு நல்லா இருக்கும். அப்புறம் பெண்களுக்கு வந்துட்டு ஒரு சில பேர் மரியாதை கொடுக்க மாட்டேன்றீங்க. அது என்னான்னு தான் தெரியல. ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. பெண்கள்னா சும்மா இல்லாத உங்களுக்கு அது புரியாது. அவங்களோட வலி, அவங்களோட கஷ்டம் என்னன்ட்டு உங்களுக்கு தெரியும். வீட்டில் தானே இருக்குது, அவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் கிடையாதுங்க. வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தாங்க அதோட வலி என்னன்னு எங்களுக்கு தெரியும். எப்படா நாங்கள்லாம் என்ன நினைப்போனாக்கா, எப்போ நம்ம வெளியில் போய் சம்பாரித்து கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணலாம் ஹஸ்பண்டுக்கு அப்படின்ட்டாங்க நாங்கள் நினைப்போம். வீட்டிலே இருந்து நீங்கள் சம்பாரித்து போட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு அப்படி என்னையுமே நினைக்க மாட்டேன். எல்லா பெண்களும் அவ்வளோதான். எல்லாருக்குள்ள ஒரு தன்மானம், சுயமரியாதை எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் நீங்கள் அவ்வளோ என்ன பேசினாலுமே உங்களை விட்டு போகாததுக்கு காரணம் உங்கள் மேலே இருக்கிற அன்பு. அது மட்டும்தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. நானுமே அப்படிதாங்க. பெட்ரூமை ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் தாங்க வந்தேன். காலையினா நான் ஏற்கனவே பாத்திரம் கழுவி தாங்க வச்சுட்டு போனேன். என் மிதுக்குட்டி வந்துட்டு கழுவுன பாத்திரமெல்லாம் சிங்கில் எடுத்து போட்டு வச்சுருக்கான் வரதாங்க வரைக்கும். அதுக்கப்புறம் கழுவி கமுத்தி அதாவது இடத்துல நம்ம எடுத்து வச்சுட்டு எல்லா பாத்திரமும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் தாங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்துட்டு காலையிலே ஒரு வாட்டி சோப் போட்டு கழுவிருப்பேன். அதுக்கப்புறம் வெறும் துணியில் ஈர துணி ஆகிட்டு அதுக்கப்புறம் அது துடைச்சி விட்டோம்னாக்கா ஒரு வேலை முடிஞ்சிருங்க. இதெல்லாம் செஞ்சு முடிக்கிட்டாங்களையும் குட்டி தம்பியும் ஏஞ்சிக்கிட்டாங்க. அவனை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு தூக்கி வச்சுக்கிட்டு வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போய்
ஏன்னா அவனும் உள்ளவே இருந்தாக்கா அழுதுகிட்டே இருப்பான். அதனால் ஏஞ்சதுமே கொஞ்சம் நேரம் வெளியே வச்சு பார்த்துக்கணுனாக்கா அழுவாமல் இருப்பான். அதனால தான் வெளியே தூக்கிட்டு போய் ஒரு 1/2 மணி நேரம் வெளியே தாங்க உட்காந்துட்டு இருந்தோம். நம்ம எல்லோரும் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே எவ்வளோ வேலை செஞ்சாலுமே வீட்டில் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பேர் என்னன்னாக்கா வீட்டிலே இருக்கா, வீட்டில் நீ என்ன தான் வேலை செய்யிருக்க, சும்மா தானே இருக்க அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. அந்த வார்த்தை கேட்கும் போதெல்லாம் எனக்கு பயங்கர டென்ஷனாகுது, பயங்கர கோவம் வருதுங்க. அதனாலே தாங்க வீட்டிலே சண்டை வரும். ஏன்னா வந்துட்டு நம்ம காலையில் ஏஞ்சதுலேருந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் தூங்குறோம் அப்பயும் நம்மளை அப்படி சொன்னாக்கா நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வரும். நம்ம இடத்துலேருந்து அவங்கெல்லாம் யோசிக்கவே மாட்டேன்றாங்க, அசால்ட்டாக சொல்கிறாங்க. எனக்கு அது நினச்சா தாங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ரொம்பவே வருத்தமாக இருக்குது. மறுபடியும் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த கேட்குறேன்ட்டு யாருமே தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா உங்களை தவிர வேறு யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் சொந்தக்காரர்கிட்ட ஹெல்ப்புன்னு போய் கேட்குறதோட உங்கள்கிட்ட கேட்டால் அது தப்பில்லைன்ட்டு நான் நினைக்கிறேன். அதனால தாங்க உங்கள்கிட்ட கேட்குறேன். வேறு எதையுமே பண்ணாதீங்க ப்ளீஸ்ங்க. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணால் போதுங்க. நான் வந்துட்டு எப்படின்னாக்கா இப்போ இருக்கிற நிலமை, இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கை சுயமரியாதை இல்லாமல் தாங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு சுயமரியாதை வேணுன்றதுக்காக தாங்க ஓடிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு விஷயமும் நான் பண்ணுறேன்னாக்கா அது தாங்க காரணம், வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம வந்துட்டு 10 ரூபா சம்பாரிச்சாங்க நம்மளுக்கு மதிப்பு. ஏன்னா நம்ம சம்பாதிக்கலாக்கா நம்மளுக்கு யாருமே மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அது தாங்க உண்மை. இப்போ தாங்க நான் எல்லாரை பற்றி புரிஞ்சிக்கவே ஆரம்பித்தேன். ஏன்னா ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாலே எல்லாரை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டு ஒழுக்கமாக இருந்தேன்னாக்கா எனக்கு இந்த நிலமை வந்திருக்காது. சுயமரியாதை இல்லாமல் வாழ்கிற நிலமை எனக்கு வந்திருக்காது. என் காசு வச்சு நான் பொழைச்சிட்டு போயிருப்பேன். பாய்ங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.